அதிமுகவில் தற்பொழுது குழப்ப நிலை நீடித்து வருகிறது. எடப்பாடி மற்றும் அவருடைய மகன் மீதும் அதிமுகவை முழுவதுமாக கைப்பற்றி கிட்டத்தட்ட அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றதால் கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத அளவிற்கு அதிமுக தள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் நம் கட்சிக்கு என்னதான் ஆட்சி என்ற விரக்தி நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் யார் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக வர வேண்டும், யார் அடுத்த பொதுச் செயலாளராக வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் என தனியார் நிறுவனம் ஒன்று ரகசிய சர்வே ஒன்றை அதிமுகவினர் மத்தியில் எடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அதிமுகவின் அமைப்பு ரீதியான 65 மாவட்டங்களில் ரகசிய சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வேவின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த முடிவுகள் எப்படி அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு SP வேலுமணியை அமர வைக்க வேண்டும் என பலர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் இந்த ரிசல்ட் கேட்டு எடப்பாடி தரப்பு ஷாக் ஆகி உள்ளதால் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து SP வேலுமணி தலைமையிலான அணி மிகவும் சந்தோஷத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் என்னதான் நடந்தாலும், யார் இந்த கட்சியில் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ நான் இந்த கட்சியை இறுதி வரை வழிநடத்துவேன் என சபதம் போட்ட SP வேலுமணி அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டாலும் கூட நான் கட்சியில் இருப்பேன், தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் செல்ல மாட்டேன் என உறுதியாக இருந்ததே அதற்கான காரணம் எனவும் இதற்குரிய பலனே தற்பொழுது பொதுச் செயலாளர் பணி என பலராலும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. SP வேலுமணி பொதுச் செயலாளர் பணியை கையில் எடுக்கப் போகின்ற நிலையில் தற்பொழுது இருந்தே SP வேலுமணிக்கு பல அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர். இந்த தகவலானது கொங்கு மண்டலத்தில் தெரிவிக்க வருகின்றன. எடப்பாடி பழனிசாமியை கட்சி கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடுத்தடுத்து பல நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் அவரை விட்டு கட்சி கைமீறி செல்லும் அளவில் உள்ளது. இத்தனை ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் இருந்தும் கட்சி ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெறாமல் எடப்பாடி பழனிசாமியா தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து வந்த நிலைகள், அதன் பிறகு அவருடைய மகனும் பல நடவடிக்கைகள் கட்சிக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் எடுத்து வந்த நிலைகள் கட்சி தன் பொறுமையை இழந்துவிட்டது. இந்த நிலையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் SP வேலுமணியை தலைமை பொறுப்பில் அமர வைக்க வேண்டும் என்று ரகசிய சர்வே மூலம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் SP வேலுமணி கைப்பற்றி விட்டார் என அதிமுகவில் பலரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருப்பதாகவும் இனி கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் எனவும் பலரும் தெரிவித்து வருகின்றனர்.